வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன குருவி வாழ்ந்துச்சு. அதோட பேர் சிட்டு. சம்மர் முடிஞ்சு மழைக்காலம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதோட ஃப்யூச்சர் பேபிஸ்க்கு ஒரு சேஃபான வீடு வேணும்னு சிட்டு யோசிச்சுது. டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்து சின்ன சின்ன புல், இலைகள், நரம்பு, மரத்தோட சின்ன குச்சிகள் எல்லாமே தேடி எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான கூடு கட்டுச்சு. 2 நாளில் அந்த கூடை கட்டி அது முடிச்சிடுச்சு. சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த இரவு பயங்கரமான புயல் அடிச்சுது. மரம் பலமாக ஆடி அந்த கூடு கீழே விழுந்து சிதறி போயிருந்தது. கொஞ்ச நேரம் சிட்டு அமைதியாக உட்காந்து பார்த்துச்சு. ஆனால் அது அழலை. அடுத்த நிமிஷமே மறுபடியும் புல் தேட ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் ஒரு புது கூடு கட்டுச்சு. இந்த முறை மழை வந்துடுச்சு. மழை தண்ணி கூடு மேலே விழுந்து அதுவும் உடஞ்சி போயிடுச்சு. மறுபடியும் சிட்டு ஆரம்பிச்சது. 3வது முறை ஒரு பூனை மரத்தில் ஏறும்போது கூடு கீழே விழுந்துடுச்சு. 4வது முறை சில பசங்க விளையாடும்போது தெரியாமல் பந்து பட்டு அந்த கூடு கீழே விழுந்துடுச்சு. இப்படி ஒவ்வொரு முறையும் சிட்டுவோட கஷ்டம் மண்ணில் விழுந்துடுச்சு. ஆனால் ஒரு முறை கூட என்னால் முடியாதுன்னு அது நினச்சதே இல்லை. ஃபாரஸ்டில் இருந்த வேறு பேர்ட்ஸ் எல்லாமே அதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த குருவிக்கு அறிவே இல்லை. எத்தனை முறை தான் கூடு கட்டும்? விடு, இது உன்னால் முடியாது. ஆனால் சிட்டு யாரோட வார்த்தையும் கேட்கல. அது ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்பிச்சு. அது ஒரு நாள் கண்டிப்பாக என் கூடு நான் கட்டி முடிப்பேன். அப்படியே 17வது முறை சிட்டு மரத்தோட பலமான கிளையை சூஸ் பண்ணிச்சு. புல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முள்ளும் யூஸ் பண்ணிச்சு. காற்றில் பறக்காத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுச்சு. சில நாட்கள் கழிச்சுது. பயங்கரமான மழை வந்துச்சு. காற்று பலமாக அடிச்சுது. ஃபாரஸ்டில் நிறைய கூடுகள் கீழே விழுந்துடுச்சு. ஆனால் சிட்டுவோட கூடு மட்டும் அசையாமல் நின்றுச்சு. கொஞ்ச நாளில் அந்த கூடில் 3 அழகான முட்டை, அதுக்கப்புறம் 3 குட்டி குருவிகள் பிறந்துச்சு. சிட்டு அவங்களுக்கு உணவு கொண்டு வந்து அன்போடு வளர்த்துச்சு. ஒரு நாள் அந்த குட்டி பேர்ட்ஸ் முதல் முறையாக பறக்க ட்ரை பண்ணாங்க. அதை பார்த்து சிட்டுவோட கண்கள் சந்தோஷத்தில் மின்னுச்சு. அது அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிச்சு. அந்த 16 தோல்விகள் அதை நிறுத்தலை. 17வது முயற்சிக்கு அதை தயார் பண்ணுச்சு. நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டினது ஒரு நிமிஷத்தில் உடஞ்சி போகலாம். சில பேர் நம்ம பார்த்து சிரிக்கலாம். சில பேர் நம்மளால் முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் தோல்வி உன்னை முடிக்க வராது, உன்னை பலமாக்க தான் வருது. விடாமல் முயற்சி பண்ணுனா வெற்றி கண்டிப்பாக உன்னை தேடி வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.